நல்லம்பள்ளி அருகே தவறான சிகிச்சையால் கால்பாதம் பாதிக்கப்பட்டவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம். தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த பாளையம்புதூர் தேசிய நெடுஞ்சாலை கூற்றோடு அருகே இஷாந்த் என்ற தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் மருத்துவமனையில் பாளையம்புதூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் கால் பாதத்தில் உடைந்த கண்ணாடி குத்திய காயத்திற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சிகிச்சை பெற சென்றுள்ளார். அந்த மருத்துவமனை நிர்வாகம் வாலிபரின் கால் பாதத்திற்கு சிகிச்சை வழங்கி வீட்டிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. சிகிச்சை பெற்று வீட்டிற்கு சென்ற அந்த வாலிபருக்கு சில நாட்களிலேயே மீண்டும் அதிக வலி ஏற்பட்டு கால் பாதத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த வாலிபர் வேறொரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவரது கால் பாதத்தை ஸ்கேன் செய்து அந்த மருத்துவமனை நிர்வாகம் அவரது கால் பாதத்தில் சிகிச்சை அளித்துள்ளனர். அப்போது ஏற்கனவே சிகிச்சை அளித்த இடத்தில் கண்ணாடி துகள்கள் இருந்ததை கண்டுபிடித்து அந்த மருத்துவமனை நிர்வாகம் அகற்றி அந்த வாலிபருக்கு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த வாலிபர் தவறான சிகிச்சை அளித்த பாளையம்புதூர் இஷாந்த் தனியார் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஏன் தனக்கு தவறான சிகிச்சை அளித்துள்ளீர்கள் என கேட்டதற்கு எதுவும் தெரிவிக்காமல் அந்த மருத்துவமனை நிர்வாகம் அவரை அனுப்பியுள்ளனர். பின்னர் அந்த வாலிபரை சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அடியாட்கள் கொண்டு போன் மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. தவறான சிகிச்சை அளித்ததுடன் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள இஷாந்த் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொப்பூர் போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட அந்த வாலிபர் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மீது இதுவரை சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதனால் தற்போது புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என புலம்பும் வாலிபரின் ஆடியோவும் தவறான சிகிச்சை அளித்ததோடு பாதிக்கப்பட்ட வாலிபருக்கு அடியாட்கள் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தின் ஆடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தவறான சிகிச்சை அளித்துவிட்டு நோயாளிக்கு கொலை விடுத்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மீது தருமபுரி மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன பேசுமா தெளிவா பேசிக்கா. உனக்கு எனக்கு இங்க பாரு ஒழுங்குமுறையா வீடியோ ரிலீஸ் பண்ணிதான் நான் சொல்லுவேன். வீடியோ என்ன பேசினேன்? டேய் நான் வீடியோ போடல ஒன்றும் இல்லை, இமேஜ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அது எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அவங்க கரெக்டாக பண்ணாதனால தான் நான் போட்டேன். ஏய் மயிறு போட்டா ஒன்றாம் தான் ட்ரீட்மெண்ட் போனேன், அடுத்த நாள் ட்ரீட்மெண்ட் போனேன். தேவையா போயினா? மகேந்திரா ஒன்றாம் தானே போனா கூட்டிக்காரி. அந்த வீடியோ நான் புட்டுச்சு, நான் காட்டுறேன் போடா. நீ அனுப்புடா, குரூப்ல போடுற நீ தான். நான் காட்டுறேன் போடா. நீ குரூப்ல போட்டுக்கடா வேணா. நான் காட்டுனா போடா. நான் காட்டுனா போடா. பாரு கஞ்சந்த பக்கம் முடிச்சுட்டு அம்மால செத்துடுறா நீ. வாடாங்க. இது அவங்களே பேசிட்டாங்க, கம்முன்னு ஆகி போச்சு. இந்த பிரச்சனை தேவையில்லாத போயிட்டு இருக்குது. நீ தேவையில்லாத இங்க வாடாங்க. ஆமாடா துணிதான்டா நீ. வாடாங்க இங்க வாடா. ஊருக்கு வாடா. தேவடியா பையனா ஊருக்கு வாடா. நீ ஒரு ஆளே இல்ல பஸ் எங்களுக்கு நீ பேச. நீ வாடா. ஆளு போனா இல்லதான்டா ஒப்பனம் கோயால புடிச்சி அரசு பண்ணி வைக்கிறா. வாடா இப்போ கூட்டான போறா. வரண்டாரா போயிட்டு அரசு பண்ணி வைக்கிறா. கோயில சொல்றா நாங்க போனாரா. இப்ப நாங்க போறா. உன்னால முடிஞ்ச போய் அவன் மேல என்ன பேசி பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல நான் போய் கேஸ் கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் நடக்குது. யாருக்கு என்னமா காசு பணம் எல்லாமே இருந்தா ஐயா தொப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சொல்றேன், பர்டிகுலரா சொல்றேன் ஐயா. நான் வந்து காலைல கேஸ் கொடுத்தேன். இது வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசல செய்யல ஐயா. அது உங்க விருப்பம். நீங்க ஃபோன் பண்ணி பேசினாலும் சரி பேசினாலும் சரி. நான் வந்து கேஸ் நான் கொடுத்துருக்கேன்.